வீட்டில் ஜெயா, சந்திரசேகர் எல்லாருமே இருக்காங்க ஹாலில். அப்போ வராங்க 2 3 பேர். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோடனே சொல்கிறாங்க, நம்ம குடியிருப்போர் நல சங்கம் இருக்குல்ல, அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அசோசியேஷனில் எப்போவுமே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ண போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இல்லை, இது 24வது வருஷம், அடுத்த வருஷம் 25, இன்னும் நல்லா பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பெரிய பாடகர், நீங்கள்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக காந்தி நகர் குடியிருப்பு நலசங்கத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே சொல்கிறாங்க. நாளைக்கு 4 to 6 கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ஜெயா சொல்கிறாங்க, அவங்க நேர்லேயே வந்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க, நம்ம எல்லாருமே போகணும். நாளைக்கு எல்லாரும் 4 மணிக்கு ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயா. சரி சரி, நானாக ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு ஒரு புது புடவை வேணும். ஆமாம், ஐயோ கடவுளே, உன் தொல்லை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. சரி சரி, எல்லாருமே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. எல்லாருமே அங்கே இருக்காங்க. மேடையில் உட்கார வச்சுருக்காங்க. ஜெயா, சந்திரசேகர் 2 பேருமே அவங்க தான் நம்மளோட கெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டால்வெல்லாம் போற்றி ரொம்ப நல்ல மரியாதைலாம் பண்ணுறாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. அப்போது இறை வணக்கம் பாடணும், எங்கே அவங்க இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. சரி, நம்ம போய் சார்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் சொல்கிறாங்க. சார், இறை வணக்கம் பாடுறதுக்கு காலேஜ் பசங்க வரத்தா இருந்தது, ஆனால் அவங்க வரத்துக்கு லேட் ஆகுமா, இன்னும் 1 hour ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. இல்லை, இறை வணக்கம் பாடுறதுக்கு கொஞ்சம் காலேஜ் பசங்க வரேன்னு சொன்னாங்க, யாரும் வரல. சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, முடிஞ்சிடும் போல இருக்க ஃபங்க்ஷனே அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க வெயிட் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் முறையாக தான் செய்யணும், கண்டிப்பாக இறை வணக்கம் பாடிட்டு தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, அதான் யாருமே வரலையே, ஜெயா அவங்கள பாட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்மளோட கெஸ்ட்டு, அவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் இருக்கவர் கேட்குறாரு. எல்லாருமே